மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 10,000 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கணித்துள்ளது. தற்போது வரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் 2000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடிபாடுகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் சிக்கியிருப்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகளுக்கு இந்தியா, சீனா, ரஷ்யா, சிங்கப்பூர், மலேசியா, தென்கொரியா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளும் உதவிக்கரம் நீட்டியுள்ளன. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் நிலநடுக்கத்தால் அங்குள்ள நட்சத்திர விடுதியில் இருக்கும் நீச்சல் குளத்திலிருந்து கடல் அலை போல் தண்ணீர் வெளியேறிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. நட்சத்திர விடுதியின் மேல் தளத்தில் இருக்கும் நீச்சல் குளத்தில் சுற்றுலா பயணிகள் பொழுதை போக்கிக் கொண்டிருந்த போது நிலநடுக்கத்தால் தண்ணீர் ததும்பி வெளியேறியதும் சுற்றுலா பயணிகள் உயிர் பயத்தில் அலறியடித்துக் கொண்டு ஓடியதும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தின் கீழ் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையை இந்தியா அனுப்பியுள்ளது. மியான்மரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளில் உதவுவதற்காக 80 பேர் கொண்ட மீட்பு குழுவை இந்தியா மியான்மரின் நேபிதாவுக்கு அனுப்பியுள்ளது. இதில் ஒரு மோப்பநாயும் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் தற்போது வரை இந்தியர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என இந்திய வெளியுறவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. 15 டன் நிவாரணப் பொருட்களை ஏற்றி சென்ற முதல் விமானம் மியான்மர் சென்றடைந்து விட்டதாகவும் மற்றொரு விமானம் விரைவில் புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்திலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் வரும் 4ஆம் தேதி திட்டமிட்டபடி பிரதமர் மோடி தாய்லாந்து பயணம் மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.